வாட் இஸ் திஸ் மீட்டிங், நம்ம எதுக்காக இந்த மீட்டிங் போட்டிருக்கிறோம். எல்லாருக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜி பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக அந்த மீட்டிங். ஓகேங்களா, ஜஸ்ட் ஒன் ஸ்ட்ராட்டஜி. ஸோ டெய்லியும் இப்போ 2-3 வீக்ஸாக வந்து ஒயிட்டில் லைவ் பார்த்து தான் நீங்களும் டிஸ்கார்டுக்குள்ளே வந்திருப்பீங்க. அதே மாதிரி நாங்கள் நிறைய லைவ் ட்ரேடு பண்ணி பார்த்துருப்பீங்க, அண்ட் ட்ரேடு பண்ணாமையும் பார்த்துருப்பீங்க. ட்ரேடு கிடைச்சா மட்டும் தான் நாங்கள் ட்ரேடு பண்ணுவோம், ட்ரேடு கிடைக்கலனா அமைதியாக வந்து உட்காந்துட்ருப்போம் இல்லையா. மேக்ஸிமம் ட்ரேடு வின்னிங்காக இருக்கும், ரேர் கேஸாக தான் இருக்கும் எஸ்எல் வந்து அடிக்கிறது. சம்டைம்ஸ் வந்து பிரேக் ஈவன் பண்ணுவோம். ஸோ நாங்கள் நியூ இயர்க்கில் யூஸ் பண்ணுற ஒன் கீ ஸ்ட்ராட்டஜியை வந்து நாங்கள் இன்றைக்கி ரிவீல் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஏகப்பட்ட கீ ஸ்ட்ராட்டஜி எங்கிட்ட இருக்குது. ஸோ டுடே ஒரு ஸ்ட்ராட்டஜி, இது ஆல்ரெடி நான் லைவில் சொல்லியிருப்பேன். அண்ட் ஒன்ஸ் மோர் தனியாக நம்ம இது கொடுத்தா நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும் இல்லையா. ஸோ அதுக்காக தனியாக வந்து போஸ்ட் பண்ணுறோம். ஓகேங்களா, லைவில் நீங்கள் டெய்லி எங்களை பார்க்கும்போது உங்களுக்கும் அது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இவங்க இதை தான் யூஸ் பண்ணுறாங்க இந்த இடத்துலன்ற மாதிரி. ஓகே, ஸோ ஓகேனா டிஸ்கார்டில் நீங்கள் மைக் ஆன் பண்ணிவிட்டு பேசலாம் என்கிட்ட, டேட்டாவே நீங்கள் டிஸ்கார்ட்லேருந்து பேசலாம் என்கிட்ட. ஓகேவா. ஸோ புதுசாக இருக்கிறவங்க கவிராஜ், மனோஜ், நவீன், XXXன்னு ஏதோ ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் இது பேர் ஒரு மாதிரி வினோதமாக ரோசா பூ போட்டு வச்சுக்கிறீங்க, இது என்ன பேருன்னு தெரியல. ஐ திங்க் டினோன்னு நினைக்கிறேன் அவங்க. ஸோ நீங்கள் பேசலாம், டைரெக்டாகவே பேசலாம். ஓகே, ஸோ யூடியூப்பில் ஸ்க்ரீன் வரும், யூடியூபோடைய சவுண்டை மட்டும் ஆஃப் பண்ணிக்கோங்க. அங்கேயே வந்து கொடுத்துருப்பாங்க சவுண்டு பட்டன், அதோடைய சவுண்ட் ஆஃப் பண்ணிக்கோங்க. உங்கள் டிஸ்கார்டில் வந்து என்னோட நீங்கள் டைரெக்டாகவே பேசலாம். ஓகேங்களா, யா. ஸோ மேக்ஸிமம் பீப்புளுக்கு வந்து மார்க்கெட்டில் ட்ரேடிங்குள்ளே வராங்கன்னா ஸ்டார்டிங்கில் தெரிஞ்சுக்கிறது கேண்டில் ஸ்டிக்ஸு, அதுக்கப்புறம் ஃபண்டமெண்டலாக கம்பெனிஸு, ஸ்டாக்ஸு இது எப்படி ஒர்க் ஆகுது, அண்டு பேலன்ஸ் ஷீட்ஸு, இந்த மாதிரிலாம் நீங்கள் பார்த்துட்டு வருவீங்க. இல்லை நான் டைரெக்டாக ஃபாரெக்ஸ்குள்ளே வரேன் அப்படின்னா ஃபாரெக்ஸோடைய பேசிக்ஸ், கரன்சி எப்படி ஒர்க் ஆகுது, அது எப்படி ஒரு கண்ட்ரி டு ஒரு கண்ட்ரிக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க, அந்த எக்ஸ்சேஞ்ச் எதுக்காக வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்துட்டு அடுத்தடுத்து தேடி உள்ளே வருவீங்க ட்ரேடு பண்ணுற வரைக்கும் இல்லையா. ஸோ இந்த மார்க்கெட்டில் நிறைய லட்சக்கணக்கான ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து இருக்கும். எல்லா ஸ்ட்ராட்டஜிஸ் நீங்கள் மார்க்கெட்டில் அப்ளை பண்ணிங்கன்னா ஒர்க் ஆகும். நீங்கள் ஜஸ்ட் நான் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, அதை நான் ஃபேமஸாக நிறைய சொல்லிட்டு இருப்பேன், நிறைய இடத்துல சொல்லியிருப்பேன். ஜஸ்ட் ஒரு கோடை போட்டு இப்படி போகிறான்னா ட்ரெண்ட் லைன் எடுத்துன்னு போகிறான்ற மாதிரி சொல்லுவாங்க. அதே லைனை இப்படி உடச்சிட்டான் அப்படின்னா ட்ரெண்ட் லைன் உடஞ்சிடுச்சுன்னுவாங்க. ஜஸ்ட் இந்த கோடு வந்து மார்க்கெட் டிசைட் பண்ணோம். இந்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து இருக்குது. 1-2 கோடிக்கணக்கான ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் இண்டிகேட்டர் போகிறீங்க, இப்படி ஸ்க்ரோல் பண்ணால் ஏகப்பட்டதாக வருது இல்லையா. நீங்கள் சர்ச் பண்ணுறீங்க, இப்போ போயிட்டு ஓபின்னு போடுறீங்க, வருது இல்லையா, வந்துட்டே இருக்கும் அந்த பாட்டுக்கு. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒர்க் பண்ணி ரிசல்ட் எடுத்த ஸ்ட்ராட்டஜியை வந்து இண்டிகேட்டராக மேக் பண்ணி உள்ளே போட்டிருப்பாங்க. ஸோ இன்றைக்கி நாங்கள் அந்த மாதிரி F8ல் ஒன்று ஒர்க் பண்ணி ஒரு வெரிஃபைடு P&Lோட வச்சுருக்கிறோம். ப்ரூஃபோடு நாங்கள் இந்த ஸ்ட்ராட்டஜிஸை வந்து ப்ரூவன் ஸ்ட்ராட்டஜியை உங்களுக்கு கொடுக்க போகிறோம். ஓகேங்களா, அதுக்கான பேக் டெஸ்ட்டும் நான் வந்து சார்ட்டில் காட்டுவேன். ஓகே, அண்டு இந்த கான்செப்ட் யாருக்கெல்லாம் புரியும் அப்படின்னா, ஆல்ரெடி ப்ரைஸ் ஆக்ஷன் தெரிஞ்சவங்களுக்கு, ஹைலோனா என்ன, சப்ளை டிமாண்ட்னா என்ன, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னா என்ன அப்படின்ற சின்ன சின்ன கான்செப்ட்ஸ், இதெல்லாமே சின்ன சின்ன கான்செப்ட்ஸ் தான். இதெல்லாம் பேசிக்ஸ் எல்லாருக்குமே மார்க்கெட்டுக்குள்ள டெக்னிக்கல் ட்ரேடராக இருக்காங்கன்னா எல்லாருக்குமே தெரியக்கூடிய ஒரு விஷயம். ஒரு 2 மாதம் 3 மாதம் சஸ்டைன் பண்ணாவே ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு இதெல்லாம் தெரியும். ஓகேங்களா, ஸோ அப்படி நாங்கள் ஒரு டைம் ஆனால் அலைன் பண்ணி அந்த இடத்துல மட்டும் ஸ்பெசிஃபிக்காக ஒர்க் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ ரிசல்ட்டும் ரொம்ப ஹெவியாக இருக்கும். நீங்கள் அதை லைவ்லேயும் பார்த்துருப்பீங்க. நாங்கள் டெய்லியும் வந்து 6:30 ஹவர்ஸை வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவோம் இல்லையா. அண்ட் இந்த அட்வைஸ் நான் கொடுக்குறேன் அப்படின்னா இது முழுக்க 100% ஜஸ்ட் எஜுகேஷன் கண்டென்ட்.
ஓகேங்களா. ஐ எம் நாட் செபி ரெஜிஸ்டர்ட். நான் ஜஸ்ட் ஒரு எஜுகேஷன் கண்டென்ட்டாக தான் நான் வந்து பேச வந்திருக்கிறேன். இதை வச்சுட்டு நீங்கள் போய் ட்ரேடு பண்ணுங்கள், இதை வச்சுட்டு நீங்கள் பண்ணால் ப்ராஃபிட் வரும் அப்படின்னா உங்களுக்கு நான் வந்து திணிக்க மாட்டேன். இது நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம், எங்களுக்கு ஒர்க் ஆகுது. ஜஸ்ட் நாங்கள் எஜுகேஷனாக ஷேர் பண்ணுறோம், அவ்வளோதான் இது. ஓகேங்களா. ஸோ டெய்லியும் மார்னிங் வந்து ஃபாரெக்ஸ் மண்டே ஆரம்பிச்சு அண்டு ஃப்ரைடே நைட் வரைக்கும் 5/24 ரன் ஆகிட்டே இருக்கும். 5 நாள் கம்ப்ளீட்டாக ரெஸ்ட் விடாமல் ரன் ஆகும், இல்லையா ரெஸ்ட் இல்லாமல் ரன் ஆகும். அண்டு கடைசி 2 நாள் வந்து லீவ் விட்ருவாங்க. 5 ட்ரேடிங் டேஸ் வீக்லி இருக்குது. அதில் 10 ட்ரேடு வந்து இதில் நம்ம பண்ணலாம். மார்னிங்கில் 5 அண்டு ஈவினிங்கில் 5. ஓகேங்களா. ஸோ அதோடைய டைம், ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து டைம் எழுதிக்கிறேன். சாரி, மவுஸ் ஏதோ பக் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 6:30 AM டு அண்ட் 7:30 AM இந்த கேண்டில் வந்து நீங்கள் மஸ்ட்டு பார்க்கணும். டைம் ஃப்ரேம் வந்து 1 hour டைம் ஃப்ரேம். அந்த டைம் ஃப்ரேம் வந்து நீங்கள் வச்சுக்கிட்டு இந்த கேண்டில் வந்து நீங்கள் மஸ்ட்டு வாட்ச் பண்ணணும் 6:30 7:30 வரைக்கும். ஓகேவா. ஸ்பெஷலாக நாங்கள் எதில் அதிகமாக ஒர்க் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா கோல்டில் தான் ஒர்க் பண்ணியிருக்கிறோம். நாங்கள் எல்லாருமே டீமாக வந்து கோல்டில் மட்டும்தான் ட்ரேட் பண்ணிகிட்ருக்குறோம். மேக்ஸிமம் ட்ரேட் கோல்டு மட்டும்தான், நாங்கள் வேறு எதையும் ஃபோக்கஸ் பண்ண மாட்டோம் நாங்கள். ஓகேங்களா. அண்டு இது மார்னிங் டைம். மார்னிங் நீங்கள் என்ன டைமுக்கு நீங்கள் பார்த்தீங்களோ அதே டைமுக்கு ஈவினிங்கில் போய்ட்டு அந்த கேண்டிலில் பார்க்கணும். ஓகேங்களா. இது நம்ம ஒரு டைமிங்கு, இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைமிங் இது. ஓகே. நம்மளுக்கு விடியகாத்தால் 6:30 மணிக்கு டு 7:30 மணி வரைக்கும், அதே மாதிரி ஈவினிங்கில் 6 to 7:30 அந்த ஒரு கேண்டில். ஏஷியன் செஷனில் ஒரு ட்ரேடு அண்டு நியூயார்க் செஷனில் ஒரு ட்ரேடு. ஓகேங்களா. அதே மாதிரி இதில் ட்ரேடு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆன மட்டும் தான் ட்ரேடு போகணும். அதே ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகலை அப்படின்னா நீங்கள் அன்றைக்கி டே வந்து விட்டுட்டு வேடிக்கை பார்க்குறது பெஸ்ட்டு. ஓகேங்களா. Yeah, okay, super. So 6:30 to 7:30 AM candle and 6:30 to 7:30 PM candle. ஓகேங்களா. வேறு எதுவுமே தேவை கிடையாது, இதை நீங்கள் வச்சுக்கிட்டால் மட்டும் போதும். ஓகேங்களா. ஏதாவது ஒரு செஷன், ஏஷியன் ஆர் நியூயார்க், இது ரெண்டுத்தில் எதனா செஷன் வந்து சூஸ் பண்ணிக்காங்க. அதில் போய்ட்டு இது பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். நான் லைவில் உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸும் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்களா. நாங்கள் மேக்ஸிமம் வந்து கோல்டு மட்டும் தான் பண்ணுறோம். ஹலோ, கேக்குது ப்ரோ. வாய்ஸ் கேக்குதா?
இப்போ கிளியரா இருக்கு. யா ஓகே ஓகே. நைஸ். ஸோ இது வரைக்கும் சொல்லி முடிச்சிருப்பேன், பார்த்துருப்பீங்க இல்லையா? ம். ஸ்ட்ராட்டஜிஸ் வெரி ரொம்ப சிம்பிள் இது இந்த ஸ்ட்ராட்டஜி, பட் ப்ராஃபிட்டபிள். ஓகேங்களா? நீங்கள் வந்து ரொம்ப டாப் டவுன் பிரேக் டவுன் பண்ணி அனலைஸ் பண்ணி ஒரு என்ட்ரியை பிடிச்சி அது ஃபெயில் ஆச்சுன்னா உங்களுக்கு எவ்வளோ வழி தரும். ஆனால் அது வந்து இதில் இருக்காது, ரொம்ப சிம்பிளாக இருக்கும் இது. ஓகேங்களா? ஸோ இந்த கேண்டில் இந்த மாதிரி இருக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. இது இப்படியும் இருக்கலாம், இப்படியும் இருக்கலாம், இப்படியும் இருக்கலாம், அண்ட் இப்படியும் இருக்கலாம், இப்படி இருக்கலாம். வாட் எவர் ஸ்ட்ரக்சர், அது பின் பார், டோஜி, என்கல்ஃப், மார்னிங் ஸ்டார், ஈவினிங் ஸ்டார், பெல் டோல்டு, டுவர்ஸ் டாப்பு, பாட்டம், ஏன்னா வேணால் வந்துக்கலாம் அந்த இடத்துல. ஓகேங்களா? மொத்தம் அந்த 6 to 7 கேண்டில் ரேஞ்சு. அந்த ஒரு கேண்டில் போயிட்டு என்ன பண்ணுங்க, இந்த ஹைக்கு நேராக போயிட்டு ஒரு கோடு அடிச்சுக்காங்க. அதே மாதிரி இந்த லோவுக்கு நேராக போயிட்டு ஒரு கோடு வந்து போட்டுக்காங்க. ஓகேங்களா? ஹை லோ தான் நம்மளுக்கு மஸ்ட் இதில் பார்க்கணும் நம்ம. ஓகே, இது எதோட ரேஞ்சு? இதோட ரேஞ்சு மார்னிங்கும் ஈவினிங்கும் இருக்கக்கூடிய அந்த 1 hour கேண்டில் ரேஞ்சு. மார்னிங்கில் ஒரு கேண்டில் வரும், ஈவினிங்கில் ஒரு கேண்டில் வரும் 1 hourக்கு. ஓகேங்களா? இங்கே வந்து ஒரு சிலருக்கு பிகினராக இருக்கீங்கன்னா இந்த ஒரு கேண்டில் தான் போட்டிருக்கிறோம், இவன் 2 கேண்டில் பண்ணுறான்ற மாதிரி இருக்கும். மார்னிங் கேண்டில் ஈவினிங் கேண்டில் ஒரே மாதிரி நீங்கள் போட செய்கிறேன் நான். ஓகேங்களா? அதையும் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இந்த கேண்டிலை தாண்டி மார்க்கெட் என்ன பண்ணணும்னா, இது புல்லிஷ் கேண்டிலாக இருக்குது, அடுத்த கேண்டில் போய் இப்படி மேலே போயிட்டு பாடி க்ளோஸ் வந்து வைக்கணும். ஓகேங்களா? மேலே பாடி க்ளோஸ் வச்சு கொஞ்சம் ஏற்றியாக வந்து மேலே வந்து நிற்கணும். போயிட்டு இவ்வளோ ரிஜெக்ஷன் இப்படி வந்து நிற்கிறான் அப்படின்னா நீங்கள் வந்து இங்கே இந்த கேண்டில் வந்து சூஸ் பண்ணக்கூடாது. அபோவ் பாடி, இப்போ இங்கே பாடி இருக்குதுன்னா இங்கே 3 டாட் இருக்குது இல்லையா, இந்த மிடில் இருக்க டாட் தான் வந்து 50% ஆஃப் கேண்டில் டாட். இதுக்கு மேலே வந்து கேண்டில் வந்து இருக்கணும் பாடி. ஓகே, அந்த இந்த லைன் ஆர்ஐயோடைய ஐயோடைய லைனுக்கு மேலே பிரேக் அவுட் ஆகிட்டு பாடி வந்து எபோவ் 50% மேலே வந்து க்ளோஸ் ஆகிருக்கணும். இப்படி வந்து இருந்துச்சு, க்ளோஸ் மேலே வச்சுருப்பான் ஆனால் பாடி வந்து அதிகமாக உள்ளே இருந்திருக்கும், அந்த மாதிரி பாடி இருந்தால் எடுக்கக்கூடாது. அதாவது விக்க விட பாடி பெருசா இருக்கணும். விற்க விட பாடி பெருசாங்கிறத விட இந்த லைனுக்கு மேலே பாடி வந்து பெருசாக இருக்கணும். அதான். ஓகேங்களா? ஸோ இதை வந்து மெயினாக பார்த்துக்கங்க அந்த இடத்துல. இதே தான் வந்து செல்லுக்கும். இங்கே வந்து கீழே வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கிறான் அப்படின்னா இந்த பாடி உள்ளே கம்மியாக இருக்கணும், வெளியில் வந்து அதிகமாக இருக்கணும். ஸோ இது வந்து உங்களுக்கு சேஃப் கூட தான் புரியும்னு நினைக்கிறேன். இது வந்து செல் கேண்டீன். ஓகேங்களா? பெய்ரேஷாக பார்க்குறீங்க அப்படின்னா இது இந்த பாகம் வச்சுக்கிறோம் ஈவினிங்கில் தான். ஸோ இங்கே இவ்வளோ பெரிய செல் கேனில் வந்தால் தான் இங்கே வந்து கீழே வந்திருக்கும். இங்கே புல்லிஷ் கேன்லாம் இருக்கிறான் அப்படின்னா மார்க்கெட்டோடைய ஓப்பன் அடுத்த கேண்டில் வந்து இங்கே வந்து ஓப்பன் ஆகிருக்கும். இந்த புல்லிஷாக இருக்கிறான் அப்படின்னா, பெய்ரிஷாக இருந்தோம்னா இந்த கேண்டில் கீழே ஓப்பன் ஆகிருக்கும். ஓகே, இதெல்லாம் பேசிக் திங்ஸ் உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போது மேலே வந்து பாடி க்ளோஸ் ஆகிடுறான், கீழே இருக்கக்கூடிய பாடியை விட மேலே வந்து பாடி அதிகமாக நின்று இருக்குது. ஸோ இந்த மாதிரியான சினாரியோ வருது அப்படிங்கிற போது இந்த கேண்டலுடைய ஹை பாயிண்ட் இருக்குது இல்லையா, அந்த ஹை பாயிண்ட்டு இந்த அடுத்த கேண்டலுடைய லோ பாயிண்ட்டுக்கு ஒரு ஜோனை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறீங்க. ஓகே, இந்த ஏரியாவில் வந்து ஒரு சிஹெச்லாம் மேபி எங்கள் டிஸ்கார்டுக்கு வந்திருக்கீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், எல்லாருக்குமே மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும் எஃப்ஐ டிஸ்கார்டு இருக்கிறவங்களுக்கு. ஏன்னா அந்த மாதிரியான பீப்புள் தான் இந்த மாதிரியான வீடியோ வந்திருக்கும், எங்களோட லைவ் சஜஸ்ட் ஆகிருக்கும், அவங்களே இதுக்குள்ளே வந்து வந்திருப்பீங்க. பிகினர்னால் கை தூக்கிறேன், நான் பிகினர் இது எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு கை தூக்கிறேங்க. ஓகேங்களா? ஆர் இந்த சிஹெச்ஓ ஸ்ட்ரக்சர் ஆர் கேண்டில் இங்கே இந்த ஜோன் டச் பண்ண கேண்டிலை தாண்டி இந்த கேண்டில் தாண்டி மேலே போயிட்டு பாடி க்ளோஸ் வந்து ஆகணும், புல்லிஷ் கேண்டிலாக போயிட்டு. இந்த மாதிரியான சினாரியோவை பார்க்குறீங்க அப்படின்னா
இதை எடுத்துன்னு மேலே வந்து போகும் மார்க்கெட்டு. ஓகேங்களா? ஆர் இந்த இடத்துல வந்து மார்க்கெட் கிளியராக இல்லை, உள்ளுக்குள்ளே எல்லாத்தையும் முடிச்சுன்னு போயிட்டாங்க, எதுவுமே கிளியராக இல்லை அப்படிங்கிற போது நீங்கள் என்ன பண்ணணும்னா அடுத்த கேண்டில் வரைக்கும் கீழே உள்ளே வரும். இங்கே போயிட்டு இம்பேலன்ஸ்டாக எதனா ஜோன் இருக்கும், அது இம்பேலன்ஸ்டே இருக்கும். அதில் போயிட்டு இந்த மாதிரியான கேண்டில் வந்து இருக்கும் இந்த ஏரியாவில். ஓகேங்களா? அந்த கேண்டிலை பார்த்து நீங்கள் வந்து பை பண்ணணும். இதெல்லாம் நீங்கள் எப்போ பார்க்கணும் அப்படின்னா இந்த கேண்டில் போயிட்டு மேலே பாடி க்ளோஸ் வச்ச போகிறோம். இது பைக்கான மாடல். ஓகேங்களா? ஃபைனல் அவுட்லுக் உங்களுக்கு கொடுக்குறேன். ஜஸ்ட் இப்போது இதை வந்து பார்த்துக்கோங்க. அதாவது 8:30க்கு தான் நமக்கு வந்து பில்ட் ஆகும் முழு ஸ்ட்ராட்டஜியும். கண்டிப்பாக முழுசாக நீங்கள் பர்ஃபெக்டாக எடுக்கணும் அப்படின்னா 8:30க்கு அப்புறமா தான் நீங்கள் வந்து பார்க்குற மாதிரி வந்து வரும். ஓகேங்களா? இது மேலே பாடி க்ளோஸ் ஆகாமல் உள்ளே வந்து இப்படி பாடி க்ளோஸ் ஆகிறான் அப்படின்னா நீங்கள் இந்த ஏரியாவில் போய்ட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடணும். இங்கே க்ளோஸ் ஆகிருக்கும் இல்லையா, இந்த க்ளோஸ்லேருந்து இந்த கேண்டலோடைய ஹை பாயிண்ட்டு இந்த ஏரியாவுக்குள்ளே போயிட்டு நீங்கள் இம்பேலன்ஸாக ஜோன் இருக்குதான்னு பார்க்கணும். ஓகே, இது 1 hour கேண்டில். இது வந்து 8:30க்கு தான் முடியும். இது 6 to 7:30 கேண்டில். இது வந்து 7:30 to 8:30 கேண்டில். இதை நீங்கள் ரீஃபைன் பண்ணி ஒரு டைம் ஃப்ரேம் போகணும். அது எந்த டைம் ஃப்ரேம்னா 1 hour to 5 minutes. 5 நிமிஷத்துக்கு நீங்கள் இந்த 1 hourல கேண்டிலை பார்த்துட்டு 5 நிமிஷத்துக்கு நீங்கள் போயிட்டு ரீஃபைன் பண்ணணும். ரீஃபைன் பண்ணிவிட்டு இந்த ஏரியாவுக்குள்ளே இம்பேலன்ஸ்டாக ஜோன் இருக்குதா ஆர் இம்பேலன்ஸ் இருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். ஓகேங்களா? அந்த இம்பேலன்ஸ் கிடச்சிடுச்சு அப்படின்னா அதிலே அக்ரெசிவ் என்ட்ரி, ஆர் சப்ளை ஜோன் கிளியராக இருக்குது அப்படின்னா அதில் அக்ரெசிவ் என்ட்ரி போட்டு இந்த கேண்டலோடைய ஹை ஸ்டாப் லாஸு அங்கேருந்து நீங்கள் இந்த லோவை வந்து டார்கெட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த கேண்டலோட லிக்விடிட்டியை வந்து இங்கே ஸ்வீப் அடிச்சுட்டு உள்ளே வந்து பாடி க்ளோஸ் ஆகிருக்கிறோம். ஸோ அதுக்கான செல் ஜோனை எடுத்துக்கிட்டு அங்கேருந்து செல் ஆகி ஆர்ஐயோடைய லோ லிக்விடிட்டியை வந்து கலெக்ட் பண்ண மார்க்கெட் வந்து ரன் பண்ணுவான். ஓகேங்களா? இதுவே தான் ஆப்போசிட்டாக செல்லுக்கும், சாரி உங்கள் செல் கேண்டிலுக்கும். நிறைய விளாட்றணும், ரொம்ப நாள் ஸ்லாஸ். இங்கே வந்து செல்லுக்கு பாடி க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னா இங்கே சொன்னோம் இல்லையா ஒரு ஜோனு, ஸோ அந்த மாதிரி இந்த இடத்துல வந்து ஒரு ஜோன் வந்து இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு இங்கே ரீஃபைன்மெண்ட்டில் ஆர்டர் பிளாக்கு, இம்பேலன்ஸு, சப்ளை ஜோனு நிறைய பேர் இருக்குது. அதுக்கெல்லாம் ஏஓஐ, பிஓஐ நிறைய ஜோனுக்கு வந்து பேர் வச்சுருப்பாங்க. அங்கே போயிட்டு நீங்கள் ஜோன் சூஸ் பண்ணி ஒரு இம்பேலன்ஸ் சூஸ் பண்ணி என்ட்ரி போட்டு இந்த கேண்டலோடைய ஹையை வந்து ஸ்டாப் லாஸ் வச்சு அங்கேருந்து 1:2 வந்து நீங்கள் டார்கெட் பண்ணணும். ஓகேங்களா? இது இங்கே இதுக்குள்ளே வந்து கிளியராக இல்லை அப்படின்னா இங்கே ஒரு வேலை பண்ணோம் இல்லையா, இந்த கேண்டலுக்குள்ளே மார்க்கெட்டு இதுக்குள்ளே ஏறி வரும். ஏறி வந்து இந்த ஏரியாவில் எதனா அன்மிட்டிகேட்டடாக ஒரு ஜோன் வந்து இருக்கும், லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணாமல் ஒரு இம்பேலன்ஸ் இருக்கும், ஆர் லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணிட்ட அப்புறம் ஒரு சப்ளை ஜோன் வந்து இம்பேலன்ஸோடு நிற்கும், வாட் எவர் அங்கே ஒரு கேப்போட ஒரு ஜோன் வந்து நிற்கணும். ஸோ அந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி போட்டு இந்த கேண்டலோட ஹையை வந்து எஸ்எல்லாக வச்சிங்கன்னா மேக்ஸிமம் ட்ரேட் லாஸ் ஆகிறதுல நேராக வந்து இந்த லோவை வந்து ரன் பண்ணுறானுங்க. ஸோ அங்கேருந்து நீங்கள் 1:2 வந்து நீங்கள் டார்கெட் பண்ணி வைக்கக்கூடிய ரிஸ்கில் இருந்து 1:2 அந்த ரேஞ்சுக்கு வந்து நீங்கள் பிளான் பண்ணணும். ஓகேங்களா? இது வந்து நடக்கலை, இப்படி போயிட்டு உள்ள பாடி க்ளோஸ் ஆகிக்கணும். இங்கே விக் ரிஜெக்ஷனோட நிற்கிறான் மார்க்கெட்டு. இந்த மாதிரி நீங்கள் சினாரியோ பார்க்குறீங்க அப்படின்னா இங்கே பார்த்தா அதே சினாரியோ இங்கே வந்து நம்ம பார்க்கணும். இந்த விக்கை போயிட்டு நம்ம 5 நிமிஷத்துக்கு ரீஃபைன் பண்ணணும். 5 நிமிஷத்துக்கு ரீஃபைன் பண்ணிங்கன்னா இங்கே என்ன செல்லுக்கு நீங்கள் இம்பேலன்ஸு, ஆர்டர் பிளாக்கு, சப்ளை ஜோன் அந்த மாதிரி பார்த்தீங்களோ அதே மாதிரி இங்கே இதுக்குள்ளே இம்பேலன்ஸு, ஆர்டர் பிளாக்கு, டிமாண்ட் ஜோனும் நீங்கள் பார்க்கணும். ஸோ மார்க்கெட் இதுக்குள்ளே இறங்கி வரும். இந்த ஏரியாவில் உங்களுக்கு ஜோன் கேட்ச் ஆகும். அங்கேருந்து நீங்கள் என்ட்ரி போட்டுட்டு மேலே வந்து டார்கெட் பண்ணணும். மீன்ஸ் ஆர்ஐயோடைய ஹை பாயிண்ட்டை வந்து நீங்கள் டார்கெட் பண்ணணும். அங்கே வந்து லிக்விடிட்டி இருக்கும்.
இது புரிஞ்சா உங்களுக்கு புரிஞ்சுன்னா நீங்கள் புரிஞ்சுன்னு சொல்லுங்க, புரியலன்னா எந்த இடத்துல புரியல அண்டு கம்ப்ளீட்டாகவே புரியல அப்படின்றத வாய்ஸ்லேயே சொல்லுங்கள். உள்ள மீட்டிங் இருக்கீங்கல்ல, எத்தனை பேர் இருக்கீங்க உள்ள? 10 பேருக்கு மேலே இருக்கிறீங்க. டக்குன்னு சொல்லுங்க. புரியுது ப்ரோ. நல்லா புரிஞ்சிடுச்சா உங்களுக்கு? புரிஞ்சுட்டு இப்போ வந்துட்டு மார்க்கெட் வந்து இப்ப நிக்கவே இல்லை. அதாவது ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு வந்து வரவே இல்லைன்னா அப்ப என்ன ப்ரோ பண்ணலாம்? செட்டப் இருக்குமா இல்ல டேடே இப்போ எடுக்கக்கூடாது நம்ம? என்ன பண்ணுறீங்க, இந்த இடத்துல வந்து அடிச்சிட்டான் பின் பார் பைக்கு, அடுத்த கேண்டில் இப்படி போய் அடிச்சிட்டான் மேலே, அப்படி கேட்குறீங்க இல்லையா? அப்படி கேட்கும்போது இந்த ஜோனை வந்து இந்த கேண்டில் ஃபுல்லாக போட்டு வெயிட் பண்ணணும். ஓகேங்களா? நேற்று அப்படி தான் பண்ணியிருப்பான். ஸோ இங்கே வந்து என்ட்ரி எடுத்துன்னு போகும். இது அன்னைக்குள்ளே வந்து எடுத்துன்னு போகணும். இப்போ நீங்கள் வெள்ளிக்கிழமை பார்த்துட்டு மண்டே வரைக்கும் அந்த ஜோனை பிடிச்சிட்டு இருக்கீங்கன்னா மண்டே வந்து இந்த ஜோன் வேலை செய்யாது உங்களுக்கு. ஓகேங்களா? இது வந்து இன்ட்ராடேக்கு மட்டும்தான். அந்த 6 to 7.5 கேண்டோட லிக்விடிட்டி ஒர்க் ஆகுறது இன்ட்ராடேக்கு மட்டும்தான். அண்ட் இன்னொரு கீ இருக்குது இதில். இப்போ மார்னிங் இது வந்து ஒரு 6ன்னு வச்சுக்கோங்களா, இது வந்து மார்னிங் 6 AM, இது வந்து PM. ஓகே, இப்போ இது மார்னிங் வச்சுட்டான், அடுத்த கேண்டில் வந்து கீழே இப்படி விட்டுட்டான், செல் ஆயிடுச்சுங்க. ஓகே, இது ஈவினிங் 6:30 வரைக்கும் மேலே வர மாதிரி வந்துனுக்குது. ஆனால் இந்த என்ட்ரியை வந்து எடுக்கல அப்படின்னா நீங்கள் வந்து இந்த என்ட்ரியை ஸ்கிப் பண்ணிடணும். ஓகேங்களா? ஈவினிங் 6:30 வரைக்கும் நீங்கள் இந்த என்ட்ரிக்கு வரல, பட் என்ட்ரி இருந்துச்சு, 6:30 என்ட்ரி இருந்துச்சு. பட் ஈவினிங் பிஃபோர் 6:30 வரைக்கும் தான் இதுக்கு வந்து வேலிடு. 6:30 ஆயிடுச்சு அப்படின்னா இது வந்து எக்ஸ்பைரி ஆகிடும். ஓகேங்களா? அதே தான் இதுவும். இப்போ இது 6:30 மணிக்கு ஃபார்ம் ஆகி 8:30 மணிக்கு நம்ம என்ட்ரிக்கு இதை வந்து ஜென்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா அன்றைக்கி நைட்டுக்குள்ளே வந்து என்ட்ரி எடுத்துக்குன்னு டார்கெட் போகணும். ஓகேங்களா? டார்கெட் இப்போ என்ட்ரி எடுத்துடுச்சு, 1:1 இல்லை 1:1.5 தான் போயிருக்கிற மார்க்கெட்டு. அப்படிங்கிற போது நீங்கள் வந்து இங்கே க்ளோஸ் பண்ணிடணும். மார்க்கெட் முடிய போகிறோம் அப்படின்னா அடுத்த நாளுக்கு வந்து இந்த ஸ்ட்ராட்டஜியில் என்ட்ரி எடுத்தால் ஹோல்டு பண்ணிக்க கூடாது. ஓகே ஓகே ப்ரோ, இந்த ஒரு கீயை வந்து புரிஞ்சுக்க. ஸோ இது இவ்வளோ பெருசு போயிட்டான், திருப்பி இங்கே வருவான். ஓகேங்களா? வந்தால் என்ட்ரி போடணும், அந்த செஷனுக்குள்ளே என்ட்ரி போடணும். 12 மணிக்குள்ளே, 1 மணிக்குள்ளே. இப்போ 6:30 மணிக்கு வரான், ஈவினிங் 6:30 மணிக்கு வரான்னா 8:30 மணிக்கு அந்த ஸ்ட்ரக்சர் செஞ்சு முடிக்கிறான். நம்மளுக்கு ஒரு என்ட்ரி ஜென்ரேட் ஆகுது 8:30 மணிக்கு, நம்ம லிமிட் போட்டு வைக்கிறோம். அன்டில் நம்ம ஒரு 12, 1 மணி வரைக்கும் நம்ம பார்க்கலாம் என்ட்ரி வருதான்னு. 1 மணிக்கு மேலே வந்து ட்ரிகர் ஆகிறான் அப்படின்னா டார்கெட் போகிறது ரொம்ப கஷ்டமாயிடும். அதுக்கப்புறம் மார்க்கெட் ரொம்ப ஸ்லோ டவுன் பண்ணிவிடுவானுங்க. 1 மணிக்கு, 2 மணிக்கு, 3 மணிக்கெல்லாம். பிஃபோர் 1 o'clock வரைக்கும் நம்ம பார்க்கலாம் என்ட்ரி போட்டு வச்சு, வந்து எடுப்பானா எடுக்க மாட்டானான்றது. ஓகேங்களா? மேக்ஸிமம் டைம் 8:30 மணி to 9 மணிக்குள்ளே வந்து எடுக்கிறான். ஸோ அதையும் வந்து பார்த்துக்கோங்க. ஓகே ஓகே ப்ரோ. வேற என்ன டவுட் இருக்கு ப்ரோ? இந்த 8:30 கேண்டில் வந்து ஆப்போசிட் சைடு கேண்டிலா இருந்தா என்ன பண்றது? புரியல. 8:30 கேண்டில் 8:30 கேண்டில். இது வந்து 8:30 கேண்டில். இதுக்கு முன்னாடி ப்ரோ அது இல்ல, இண்டஸ்ட்ரியல்லாம் இருக்குல்ல, அதுதான் அந்த கேண்டில். இது 6:30 கேண்டில், இது 7:30 கேண்டில், இது 8:30 ஓபன் ஆன கேண்டில். ஓகே ப்ரோ. 7:30 கேண்டில் ஆப்போசிட் சைடுல இருந்துச்சுன்னா, அதாவது புல்லிஷா இருந்துச்சுன்னா அப்பயும் இதை யூஸ் பண்ணலாம். ப்ரோ என்கல்ஃப் மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு கேக்குறப்ப, இப்படியா? அப்படினாலும் புல் பேக்ல உங்களுக்கு என்ட்ரி ஜோன் பார்க்கணும், நீங்க என்ன பண்றதுன்னு கேக்குறீங்களா? ப்ரோ இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா இது கம்ப்ளீட்டா பை சைடு புஷ் பண்ண போறான்னு அர்த்தம். இந்த சிவப்பு கலர் கேண்டிலோடைய ஹை பாயிண்ட்லேருந்து இந்த பச்சை கலர் கேண்டில் லோ பாயிண்ட் வரைக்கும் ஜோனை போட்டு 5 நிமிஷத்தில் ரீஃபைன் பண்ணி என்ட்ரி போடுங்க. ஓகேங்களா? இப்போ இதுதான் வந்து உங்களுடைய ஜோனு. ஓகே, இதை ரீஃபைன்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இதுக்கு சென்டரில் இந்த ஏரியாவில் உங்களுக்கு வந்து என்ட்ரி வந்து இருக்கும். டெசிஷனு, எக்ஸ்ட்ரீம், இந்த மாதிரியான கதைகளும் நிறையா இருக்குது உள்ள.
ஓகே. ஸோ இந்த ஏரியாவில் என்ட்ரி போட்டு நீங்கள் 1:2 வந்து டார்கெட் பண்ணலாம். என்ட்ரி எடுத்துன்னு போவோம். இது ஃபெயில் ஆச்சுன்னா இது வந்து எடுத்துக்கின்னு போவோம். ஓகே. ஓகே இப்போ என்ன இந்த கொஸ்டின் எதனால் உங்களுக்கு வந்திருக்கும் அப்படின்னா, இன்ஸ்டண்ட்டாக லோவையும் ரன் பண்ணிட்டான், ஐயாவும் கலெக்ட் பண்ணிட்டான், இதுக்கப்புறம் அங்கே வேலை முடிஞ்சு என்ன பண்ணுறதுன்ற மாதிரி கொஸ்டின் உங்களுக்குள்ளே வந்திருக்கும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ப்ரைஸ் ஆக்ஷனில் என்ட்ரி ஜென்ரேட் ஆகும். ஓகேங்களா? இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து டைம் ப்ளஸ் ப்ரைஸ் ஆக்ஷன். இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ப்ரைஸ் ஆக்ஷன், கம்ப்ளீட் ப்ரைஸ் ஆக்ஷன், டைம் தேவையில்லை இதுக்கு. ஓகே. ஓகே அடுத்தது வேற என்ன டவுட் இதில்? ப்ரோ அந்த டார்கெட் அந்த 630 லோ அல்லது ஹை மஸ்ட் இருக்கணும். அது 1:2 வரல நாளா 1:1 கூட சம்திங் வரும். மஸ்ட் அங்கே வரும்போது ஒரு பார்ஷியல் ஒரு பிரேக் ஈவன் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு. இப்போ வந்து இங்கே இவ்வளோ பெருசாக கேண்டில் வந்து வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ 5 நிமிஷத்துக்கு ரீஃபைன் பண்ணாலே இவ்வளோ பெருசு தான் இருக்குது கேண்டில். இந்த ஹை பாயிண்ட்டும் இந்த லோ பாயிண்ட்டும். இப்போ இங்கே வந்து என்ட்ரி போடுறீங்க, இது வந்து ஸ்டாப் லாஸாக வருது. இங்கே 1:1 பாயிண்ட்டுக்கும் கம்மியாக தான் வருது, 1:0.7 தான் வருது. ஓகே. ஸோ இந்த மாதிரியான சினாரியோ வந்தாலையும் நீங்கள் 1:2 வந்து எய்ம் பண்ணுங்கள், தப்பு கிடையாது, போகும் மார்க்கெட்டு. ஆனால் இந்த ஏரியாவில் வந்து என்ட்ரி இடத்துல இந்த ஹை போய் கட் ஆகும்போது ஒன்று பிரேக் ஈவன் பண்ணிவிடுங்க, ஆர் இந்த இடத்துல வந்து ஒரு பார்சல் பண்ணிவிடுங்க. ட்ரேட் அட்டன் பண்ணதுக்கு ஒரு காசை வந்து கண்ணில் பார்த்துருங்க. புரிஞ்சா? பொரியல்னா திருப்பி சொல்கிறேன். புரிஞ்சிச்சு. அடுத்தது மற்றவங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சான்ட்டு சொல்லுங்க. புரிஞ்சு ப்ரோ. கொஞ்சம் எல்லாரும் கொஞ்சம் அன்மியூட் பண்ணி இன்ட்ராக்ட் பண்ணுங்க, அப்போதான் உங்களுக்கு டவுட்ஸை வந்து கேட்க முடியும் கரெக்டாக. மைக்கு மியூட்லேயே போட்டுருந்தா ஸ்ட்ராட்டஜி இது மாதிரி என்கிட்ட ஒரு 200-300 இருக்குது. வாரம் ஒவ்வொன்று சொல்லிக்கிறேன் நான். இந்த வாரம் நான் பேசுகிறேன்னா அடுத்த வாரம் வேற வந்து பேசுவாங்க. இங்கே F8ல 8 பேர் இருக்கிறாங்கல்ல, வாரம் வந்து நடக்கும் மீட்டிங். அண்ட் யூடியூப்பில் 1K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்த அப்புறம் இது மென்டர்ஷிப் ஸ்டார்ட் பண்ண போது கம்ப்ளீட் A to Z. இது வரைக்கும் நீங்கள் எங்கேயுமே படிக்காத அளவுக்கு ப்ரைஸ் ஆக்ஷன் ஃப்ரீயாக வந்து கிடைக்கும். நீங்கள் காசு கொடுத்து போனால் கூட அவ்வளோ குவாலிட்டியான கண்டென்ட்ஸ் வந்து உள்ள இருக்காது, அது இங்கே கிடைக்கும் உங்களுக்கு. நீங்கள் நினைக்கிற மாதிரி ப்ரைஸ் ஆக்ஷன்ன்றது வந்து இந்த ட்ரெண்டு, சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ், வெஜ்ஜு இது தான் ப்ரைஸ் ஆக்ஷன் கிடையாது. இதை தாண்டி கோர் ப்ரைஸ் ஆக்ஷன் இருக்குது, ஒவ்வொரு கேண்டில் ரீட் பண்ணுறது. ஸோ அதை வந்து இங்கே நாங்கள் கற்று தருவோம். இட்ஸ் நாட் SMC ஆர் ICT. இது ஒரு யூனிக். இதை நீங்கள் இந்த ஒரு ஃபுட்டை நாங்கள் குக் பண்ணி கொடுக்குறோம், சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குது. அப்படிதான் சொன்னோம் எல்லாருக்கும். ஓகேங்களா? இது ஒரு விதமான டேஸ்ட்னு வச்சுக்கோங்களேன் எங்களுடைய ப்ரைஸ் செக்ஷன். ஏன்னா இந்த மாதிரி யூடியூப்பில் லைவ் போட்டு கட்ஸாவாகன்னு பேசிக்கணும் ட்ரேட் பண்ணி பார்த்தது கிடையாது. ஒன்று மைக்கை மியூட் பண்ணிக்கணும், இஷ்டத்துக்கு ட்ரேடு பண்ணுவானுங்க, பேச மாட்டானுங்க, பேக்ரவுண்ட் மியூசிக் ரன் பண்ணிவிட்டு. இல்லை ட்ரேடு SLS போச்சுன்னா கட் பண்ணிட்டு போயிடுவானுங்க, பேச மாட்டானுங்க, நிறையா இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் போடுற ஒவ்வொரு கம்பெனி உட்காந்து ரிப்ளை பண்ணுறோம்ல, நாங்கள் எல்லாருமே டீமாக ரிப்ளை பண்ணுறோம்ல. ஆனால் அந்த ஒரு லைவை வந்து ஒரு என்கேஜ்மெண்ட்டாக வச்சுட்ருப்போம். நாங்கள் என்கேஜாக இருக்கோம். அங்கே நீங்கள் இருக்கீங்கன்னா ஜாலியாக நாங்களும் ஃபன்னாக பேசிகிட்ருப்போம், நீங்களும் ஃபன்னாக அங்கே இருக்கலாம். ஆனால் அதோட சேர்ந்து காசும் சம்பாதிக்கலாம். ஓகே. ஸோ இது என்னுடைய நான் அட்வைஸ் பண்ணக்கூடாது, நான் செபிரிஜிஸ்ட் கிடையாது, ஃபைனான்ஷியல் அட்வைஸ்லாம் பண்ணக்கூடாது. அதையும் நான் வந்து திருப்பியும் சொல்லிடுறேன். நான் சொல்கிறேன்றதுக்காண்டி அதை சீரியஸாக எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் பண்ணால் அது உங்களுடைய ரிஸ்க்கு. அதுக்கு நான் எந்த ஒரு ஆன்சரும் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்பிள்ஸ் போயிடலாமா? ஸோ இதை பேஸ் பண்ணி நாங்கள் வந்து வேற சார்ட் கூட எடுத்துக்கோங்க.
இதில் தான் அனலைஸ் பண்ணி வச்சுட்டு இருந்தோம் நம்ம. இதில் பண்ணிகிட்டு இருந்தோம். அலிஸ்ட்டுமா பூராத்தியம் டெலிட் பண்ணு. இருக்கா? இது ஆல்ரெடி உங்களுக்கு லைவில் ஷோ பண்ணிருப்பேன். அண்ட் இங்கே இருக்கும்போது நாங்கள் யூடியூப் லைவை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். Jan 20க்கு அப்புறம் பொங்கல் முடிஞ்சு ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் யூடியூப். ரைட்டா? ஸோ உங்களுக்கு நான் என்ன விஷயம் சொன்னேன் அப்படின்றது இங்கே வந்து இருக்கும். நான் ப்ரீமியம்லாம் யூஸ் பண்ண மாட்டேன் ட்ரேடிங் வியூவில். அது எனக்கு பிடிக்காது. நான் பெருசாக அதெல்லாம் எனக்கு தேவையும் படுறதில்ல. ஓகேங்களா? இந்த இதை கட் பண்ணி காட்டுறது அதெல்லாம் எனக்கு தேவைப்படல. அதனால் நான் அதை யூஸ் பண்ணுறதில்ல. இங்கே வந்து பாடி க்ளோஸ் வச்சுட்டோம். புல் பேக்கில் ட்ரேடு. இந்த ஹை பாயிண்ட்டு ஸ்டாப் லாஸ். ஓகேங்களா? இதை நீங்கள் 1 ஹவரில் பார்க்குறீங்க. இந்த பச்சை கொடுக்குது இல்லையா? இதுதான் வந்து அது January 2 bro. அது January 2. நோ ரைட்ல வரும். 20க்கு மேல 5 மினிட்ல காட்டும்போது 22 தான காமிச்சிங்க. இதுவா காமிச்சிங்க? ஆமா ப்ரோ, இதுதான் ப்ரோ. ஏன்டா கொலை பிடிக்கலையே இருடா. ஓகே ஓகே. 18 to 19 இங்கே வந்து 6 முடிஞ்சிருக்குது. அடுத்தது இதுதான் வந்து அந்த 6 உடைய லோ. இதுதான் வந்து 6 உடைய ஹை. ஓகேங்களா? அதை தாண்டி இங்கே வந்து பாடி க்ளோஸ் ஆகிட்டான். அண்டு ப்ரைஸ் ஆக்ஷன் லாஜிக் படி இங்கே வந்து ஒரு பேஸ் வந்து கிரியேட் ஆகிட்டு இருந்துச்சு. அந்த பேஸில் இங்கே என்ட்ரி. அந்த பேஸோடைய ஹை வந்து ஸ்டாப் லாஸு. அங்கேருந்து 1:2 வந்து டார்கெட் பண்ணும். அந்த டார்கெட் வந்து அடிச்சிருக்கிறேன்னா 1:2க்கு. அதே மாதிரி அடுத்த நாள் இந்த இடத்துல இங்கே வந்து கோடு போட்டிருப்பேன். இது மார்னிங். ஒரே நிமிஷம் கதவு தட்டினேங்கிறாங்க. வீட்டில் உட்காந்து தாண்டா பிரச்சனை. வீட்டில் மட்டும் இருந்துருவே கூடாது ட்ரேடு பண்ணுறவங்க. இங்கே வந்து 1 ஹவர். ஓகேங்களா? இதுதான் அந்த 6 உடைய ஹைலோ. இது வந்து 7:30 மணிக்கு முடியும். இந்த பச்சை கோடு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா? இதுதான் அந்த 6 உடைய ஹைலோ. அடுத்த கேனில் என்ன பண்ணியிருக்கிறான்? உள்ளே போயிட்டு கீழே விக்க அடிச்சுட்டு உள்ளே போயிட்டு பாடி க்ளோஸ் வந்து ஆயிருக்கிறேன் 1 ஹவரில். ஸோ அப்போ நம்ம இந்த ஏரியா வந்து 5 நிமிஷத்துக்கு ரீஃபைன் பண்ணணும். இங்கே 5 நிமிஷத்தில் இங்கே வந்து பேஸ் இருந்துச்சு. வருதான்னு பார்ப்போம். அவ்வளோ தூரம் சார்ட்டு வரல. முன்ன இது பண்ணும் போது கொடுக்க மாட்டேங்கிறாரு இந்த ஏரியா 5 நிமிஷத்தில். ஸோ உங்களோட லைவ் நிறைய காட்டுறேன். இங்கே வந்து அந்த என்ட்ரி எடுத்துக்கின்னு 1:2 வந்து அடிச்சிக்கிறான். இது கணக்குப்படி பார்த்தீங்கன்னா இது நேற்று சாயங்காலம், இதை இன்னைக்கு காத்தால அந்த மாதிரி கணக்கு இது. ஓகேங்களா? இது இன்னைக்கு சாயங்காலன்ற மாதிரி வந்து இருக்கும். ஒவ்வொரு 6:30 இதுக்கும் வந்து ஒரு 6 to 6க்கு வந்து இந்த ஒரு ப்ளூ கலர் கோடு வந்து போட்டிருப்பான். மார்னிங் 6, ஈவினிங் வந்து 6. தெரியுதுங்களா? இந்த பச்சை கலர் கோடு தான் வந்து அந்த ரேஞ்ச் கோடு. இங்கே வந்து 1 ஹவர் பார்க்குறீங்க அப்படின்னா கடைசி இந்த ட்ரேடு பார்த்தோம்.
இந்த ஏரியாவில் இதுதான் வந்து அந்த ஆர்ற கேண்டில் 18 கேண்டில். இதை தாண்டி வந்து மேலே பாடி க்ளோஸ் ஆகி போச்சு. இது ரீஃபைன்மெண்ட்டில் நம்ம என்ட்ரி எடுத்துருக்கோம். இந்த ஏரியாவில் ஓகே. ஸோ இதுக்கு கீழே வந்து என்ன பண்ணிட்டான், இந்த லிக்விடிட்டியை வந்து எடுத்துட்டான். இதை 5 நிமிஷத்தில் பார்த்தா இங்கே வந்து ஒரு என்ட்ரி வந்து சிஸ்டு மாடலில் என்ட்ரி ஜென்ரேட் இருந்துச்சு. அந்த என்ட்ரியை வந்து போட்டு 1:2 வந்து எடுத்துருக்குது. ஓகே, ஒரு 4-5 எக்ஸாம்பிள்ஸ் வந்து அந்த மாதிரி போகும். அதுக்கப்புறம் இன்னும் 5 நிமிஷத்துக்கு ரீஃபைன் பண்ணியே காட்டுறோம் உங்களுக்கு. அண்டு இந்த இடத்துல ஒரு எஸ்எல், ரேர் கேஸ் எஸ்எல் அடிக்கிறது அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா, இது வந்து இந்த 6 to 7 ரேஞ்சுன்னு நினைக்கிறோம். இது 6, இது வந்து 7 கேண்டில், இதுதான் ஹை பாயிண்ட்டு. இதை தாண்டி வந்து மார்க்கெட் பாடி வந்து க்ளோஸ் ஆகிருக்கிறோம். இதில் இங்கே வந்து என்ட்ரி போட்டுச்சு. அதை எடுத்துக்கின்னு போனோம். அதுக்கப்புறம் வந்து எஸ்எல் அடிச்சிக்கிறோம். ஒரு 1:1 போய்ட்டு இந்த ஹையை போய்ட்டு கட் பண்ணால் நாங்கள் 1:2க்கு ஸ்ட்ரிக்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு பேக் டெஸ்ட் பண்ணும்போது வச்சோம். அது வந்து எஸ்எல் அடிச்சிருக்குது இந்த ஹையை ரன் பண்ணிவிட்டு. ஓகேங்களா, அண்ட் அடுத்தது இது வந்து ஆர்ஐயோடைய ஹை பாயிண்ட்டு அண்டு லோ பாயிண்ட்டு. இதை தாண்டி இங்கே வந்து பாடி க்ளோஸ் ஆகிருக்கிறோம். இது பாடி க்ளோஸு ஆனத்துக்கு மேலே இருக்கக்கூடிய பேஸ், இதை வந்து நாங்கள் எடுக்க மாட்டோம். இதை வந்து ஃபேக் பேஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ அதுக்கு கீழே இம்பேலன்ஸ்டாக இங்கே வந்து ஒரு பேஸ் இருந்துச்சு. அந்த பேஸில் நாங்கள் என்ட்ரி போட்டோம். அதுக்கான டார்கெட்டு 1:2. இந்த ஹை வரைக்கும் போயிருக்கிறோம், பட் நாங்கள் 1:2 தான் வந்து வச்சுருக்கிறோம். அண்ட் இது தான் வந்து 6 ஹை, இது வந்து அந்த 7 லோ. இதை தாண்டிங்க வந்து பாடி க்ளோஸ் ஆகிடுச்சு. ஓகேங்களா, இந்த ஏரியா வருமா 5 நிமிஷத்துக்கு ஒரு. ஸோ கரெக்டாக அந்த ரீடேஸ்ட்டுக்கு வந்து வந்தானுங்க. அங்கே கிடைச்ச கன்ஃபர்மேஷனில் இந்த என்ட்ரி வந்து போட்டது. அக்ரெசிவாக இந்த இடத்துல வந்து போட்டால் ஸ்டாப் லாஸ் இந்த ஹை பாயிண்ட் வர மாதிரி இருந்துச்சு. ஸோ இவ்வளோ பெரிய ஸ்டாப் லாஸ் வைக்கிறதுக்கு அந்த இடத்துல எங்களுக்கு தைரியம் இல்லை. ஸோ அதனால் அந்த ஸ்டாப் லாஸ் வேணும்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் பார்த்து இந்த இடத்துல வந்து என்ட்ரி போட்டது. ஓகேங்களா, அண்ட் இந்த ஏரியா கம்ப்ளீட்டாக மார்க்கெட் வந்து கொலாப்ஸ்டு, நிறையா விக்ஸ். ஓகேங்களா, ஸோ அதனால் இந்த ஏரியா வந்து வேணான்னு ஒன்று குயிட் பண்ண ஏரியா. ஒரே நிமிஷம். அண்ட் இங்கேயும் அதே தான். இது வந்து 6 ஹை, இது வந்து 6 to 7 லோ. இங்கே பிரேக் அவுட் பண்ணி கீழே பாடி க்ளோஸ் ஆனது இந்த கேண்டில். ஸோ புல் பேக்கில் என்ட்ரி, ட்ரேடு வந்து 1:2. அண்டு ஸ்ட்ரிக்டாக 1:2 வந்து வச்சுக்கோங்க, அது பெஸ்ட்டாக இருக்கும். அண்டு நிறையா எக்ஸாம்பிள்ஸ் நான் எல்லாமே காட்டிகிட்டே இருந்தேன்னா உங்களுக்கு எக்ஸாம்பிள் போய் தேடுறதுக்கு, நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணுறதுக்கு நான் சொன்னதே போய் நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. ஓகேங்களா, நீங்களும் போய்ட்டு புதுசாக ஒர்க் பண்ணுங்கள். இங்கேயும் அதே தான் இருக்கும். இந்த ஏரியா வந்து ஃபுல் ரேஞ்ச் கன்சால்டேஷனு, அதனால் வந்து ஸ்கிப் பண்ணிட்டோம். இங்கே வந்து மேலே பாடி க்ளோஸ் வச்சான், புல் பேக்கில் 5 நிமிஷத்தில் என்ட்ரி வந்து போட்டது. ஸோ எல்லாமே இங்கே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நாங்கள் கொஞ்சம் ஏழைப்பட்டவங்க, அதனால் வாங்கலை. அப்படின்னு சொல்ல மாட்டோம். அண்டு அப்படியே பாருங்களேன், அந்த இந்த கர்க்குலர் லைன் தான் வந்து 6 to 7 1 hour என்னோட ஹைலோ. அதுக்கப்புறம் ஃபேவராக வந்து என்ட்ரி போட்டது. நல்லாவே தெரியும் உங்களுக்கு. இங்கே ஒரு எஸ்எல், நீங்கள் எஸ்எல்லே வந்து ரேர் கேஸாக தான் பார்த்துருப்பீங்க. இந்த இடத்துல கடைசியாக எங்கே பார்த்தீங்க எஸ்எல்? இங்கே பார்த்துருக்கீங்க. அதுவும் ஒரு 1:1.5க்கு மேல் ரன் ஆகிட்டு
வந்து எஸ்எல் அடிச்சுக்கிறான். அதுக்கப்புறம் எஸ்எல்னு பார்த்தா இங்கே ஒரு எஸ்எல் வந்துக்குது. அதுக்கு சென்டரில் ஒரு 10 ட்ரேடு பண்ணிட்டு போய்க்கலாட்டங்குது. 1 2 இங்கே ஸ்கிப்பு 3 4 5 6 7 8 ட்ரேடுக்கு அப்புறம் இன்னொரு எஸ்எல் அடிச்சுக்கிறான். ஸோ ஆல்மோஸ்ட்டாக இது நாங்கள் பேக் டெஸ்ட் அண்ட் லைவ் டெஸ்ட் பண்ணதில் இதோடைய வின்னிங் ரேட் எப்படி இருக்குதுன்னா 10க்கு 8 ட்ரேடு வின்னிங் வருது. 86% என்னமோ வருது. 86.7%. 86.3 ப்ரோ. 3 வந்து வருது. ஓவராலாக நாங்கள் ட்ரேடு பேக் டெஸ்ட் அண்ட் லைவ் டெஸ்ட் பண்ணதில்லை, லைவ் ட்ரேடு எக்ஸிக்யூட் பண்ணதில்லை. ஒரு அக்யூரசி 10 ட்ரேடு பண்ணால் ஆல்மோஸ்ட் 8லேருந்து 9 ட்ரேடு வந்து பாஸ் ஆகிற மாதிரி வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் இதை யூஸ் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். பாருங்களா. அண்டு இந்த மாதிரி சுச்சுவேஷன் உங்களுக்கு வரும். இப்போ போயிட்டு என்ட்ரி எடுத்துரும், 6 செஷன் வந்து ஓப்பன் ஆகிடும். ஈவினிங் வந்து 6:30 ஓப்பன் ஆகிடும். சாரி, இது மார்னிங். இது வந்து நைட் நியூயார்க்கில் என்ட்ரி வந்து போட்டு வச்சு எடுத்துட்டான். செல் ஆகிட்டுருக்குது, ஆனால் டார்கெட் வந்து போகல. ஸோ 6 செஷன் ஓப்பன் ஆகுதுன்ற போது இங்கே இருக்குதா மார்க்கெட்டு, க்ளோஸ் பண்ணணும். ட்ரேடை போயிட்டு க்ளோஸ் பண்ணிடணும். ஓகேங்களா? கீழே வருவான்னு சொல்லிட்டு நீங்கள் ஹோல்டு பண்ணக்கூடாது. இங்கே வந்து அதே மாதிரி ஆப்போசிட்டில் என்ட்ரி கொடுத்தான். அந்த 6 to 7 ரேஞ்சை வச்சு மார்னிங்கில் என்ட்ரி கொடுத்தான். இது 5 நிமிஷத்தில் இங்கே என்ட்ரி போட்டோம், டார்கெட் வந்து போயிருக்கிறான். அண்ட் இங்கே வந்து ஒரு எஸ்எல் நேராக வந்து விட்டுட்டான். ஒரே இந்த எஸ்எல் ஞாபகம் இருக்கா ப்ரோ? ஸ்லிப்பேஜோட அடிச்சான். இருக்கு. அண்டு இங்கே ஒரு ட்ரேடு. ஸோ அப்படியே பாருங்களேன் இதோடைய ரிசல்ட் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. ஏஷியனில் ஒரு 2 மணி நேரம், 7:30 மணிக்கு 8:30 மணிக்கு மேலே உக்காருக்கு மார்னிங்கில். அதே மாதிரி ஈவினிங்கில் ஒரு 8:30 மணிக்கு மேலே போயிட்டு மார்க்கெட்டில் உக்காருக்கு, வேலைக்கு போயிட்டு வந்துட்டு. ஓகேங்களா? போயிட்டு ஒரு 1:1 ட்ரேடை போயிட்டு பண்ணுங்க ஜம்முன்னு. ஓகே. ஸோ அதே மாதிரி நாங்கள் லைவில் நிறைய ட்ரேடு வந்து எடுத்துருவோம். இது வந்து வெள்ளிக்கிழமை போட்ட ட்ரேடு, மார்னிங்கு போட்ட ட்ரேடு. இது அது எடுத்து ரன்னிங்கில் இருக்கிறான். ஸோ கீழேயும் ஒரு ஜோன் பிளான் பண்ணிச்சு, இந்த ஜோன்லேயும் பிளான் பண்ணிச்சு. இதை எடுத்து மேலே போயிட்டுருக்குறான் மார்க்கெட்டு. சரி வாங்க, இங்கே நியர்பை இங்கே நாங்கள் இது பண்ணலைக்கா, நாங்கள் லைவில் உட்காந்து ட்ரேடு போட்டிருப்போம் இல்லையா, அதில் எதனா உனக்கு காட்டுறேன். எனக்கு இங்கே ஒரு ட்ரேடு ஹோல்டிங்கில் இருக்கு ப்ரோ. அந்த பிரேக் இவன் கிட்ட வரைக்கும் வந்து அடிக்காம போகணும். சார்ட்டு போட்டிருக்கோம்ல, ஓகே ஓகே. டிஸ்கார்டில் போட்டிருக்கோம். சரி வாங்க, இந்த இடத்துக்கு போகலாம். இது 18 ரூபாயோட லோ. இது என்ன பண்ணிக்குது, லோ வந்து ஃபஸ்ட்டு ஸ்வீப் அடிச்சிக்கிறான். ஓகேங்களா? ஸ்வீப் அடிச்சுட்டு உள்ளே போயிட்டு கருப்பு கலரில் நின்றுக்குது. ஓகே, இதை நம்ம 5 நிமிஷத்துக்கு ரீஃபைன் பண்ணுறோம். ஓகேங்களா? இந்த இடத்துல ஸ்வீப் அடிச்சிக்கிறோம். ஸோ இதில் இந்த ஏரியாவுக்குள்ளே இம்பேலன்ஸ்டு எதுவும் கிளியராக கிடையாது. அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து வச்சுக்கிறோம், கீழே விற்க தான் விட்டுக்கிறோம் கம்ப்ளீட்டாக. இந்த ட்ரேடு போட்ட மாட்டேங்குது, போட்ட மாதிரி தான் இருக்குது இந்த ட்ரேட் லைவில். போட்டக்கல இது ஞாபகம் இருக்குது, ஏன்னா யூடியூப் பார்க்க ஞாபகம் இருக்குது யாருக்குண்ணா, எனக்கு ஞாபகம் இல்லையா. இங்கேருந்து 1:2 வந்து நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்க. ஓகே, இந்த லோ வந்து ஸ்டாப் லாஸ். உங்களுக்கு ரொம்ப சேஃபாக வேணும்னா இந்த லோ வந்து வச்சுக்கோங்க. நாங்கள் பேஸோட லோ வந்து வைக்கிறது எப்பவுமே அது எங்களுடைய வழக்கமாக வச்சுருக்குறோம்.
1:2 போய் அடிச்சுக்கிறானா. நிறைய பேர் என்ன பண்ணிப்பாங்க இந்த இடத்துல நேராக அட்மிட் இங்கே பிஓஎஸ் போட்டுக்கின்னு அதுக்கப்புறமேட்டு இதில் ட்ரேடு போட்டுப்பாங்க. அவங்களுக்கு வளர்ச்சி வாயிலே வச்சுட்டு குத்திட்டு போயிட்டு போவான். அடிக்கடி கெட்ட வார்த்தையும் வந்துடுது, கண்ட்ரோல் பண்ண முடியறதில்ல, சாரி. ஸோ இதை போய்ட்டு பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். நீங்களும் பேக் டெஸ்ட் பண்ணி டிஸ்கார்டில் வந்து சார்ட் போஸ்ட் பண்ணுங்கள், யார் யார் கரெக்டாக பண்ணுறீங்கன்றது பார்ப்போம். அண்டு மிஸ்டேக் பண்ணால் கண்டிப்பாக நம்ம டீம்லேருந்து ரிப்ளை பண்ணுவாங்க, ஃப்ரீயாக இருந்தால் நானும் வந்து ரிப்ளை பண்ணுவேன். ஓகே, வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கேட்கலாம் என்கிட்ட. புதுசாக வந்தவங்க சொல்லுங்கள், யார் இருக்கிறீங்க புதுசாக வந்தவங்க? மனோஜ்குமார், ஹரிமித்ரேயன், ஃபாசில், கோஸ்ட் இந்த மிஷினு, தருண். எதுவும் டவுட் இல்லைன்னா மீட்டிங் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் 1 ஹவருக்கு மேலே போயிட்டுருக்கு மீட்டிங்கு. இல்லை ப்ரோ, புரிஞ்சுது. கிளியராக புரிஞ்சுதுங்களா? இதுக்கான உங்களுக்கு பிஃபோர் ப்ரூஃப் வேணும்னா உங்களுக்கு எடுத்துகிட்டு வரேன். இது நாங்கள் இந்த ட்ரேடு போடுறதுக்கான ஆதாரங்கள் அது வேணா சொல்லுங்கள், எடுத்துகிட்டு வரும் போயிட்டு. இல்லை வேணாமா? அண்ட் இந்த ட்ரேடு நான் பிஃபோராகவே லைவில் வந்து சொல்லியிருந்துருப்பேன், நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஆனால் அதோடைய ஸ்டாப் லாஸ் தான் வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சு. இது உங்களுக்கு ஷேர் ஆகும்னு நினைக்கிறேன், ஜிமீட்டில் பார்க்குறவங்களுக்கு ஷேர் ஆகும். சொல்லிட்டு இருந்தால் அது வந்து ரன்னிங்கில் இருக்கிறான். ஐ திங்க் இது தான் போட்டிருப்பான்னு நினைக்கிறேன் ஹரிஷ். இது ஒய்ஃபை. அண்டு நாங்கள் வெள்ளிக்கிழமை மார்னிங்கில் என்ட்ரான ட்ரேடு இது தெரியுதுங்களா? நான் தான் மாற்றி சொல்லிக்கிறேன்னா இந்த இடத்துல என்ட்ரி போட்டுக்கணும், இங்கேயே போட்டுக்கு. இதுதான் லைவில் பார்த்து இந்த மிஸ் பண்ணிட்டோமே. இந்த வெள்ளிக்கிழமை அதை இருக்குது பாருங்க, வாங்க வெள்ளிக்கிழமையே அதுக்கான என்ட்ரிஸ் இருக்குது, காட்டுறவாங்க உங்களுக்கு. நாங்கள் தான் இன்றைக்கி லோஸ் மாதிரி மிஸ் பண்ணிட்டோம். வெள்ளிக்கிழமை கொஞ்சம் வெளில போகிற வேலை இருந்துச்சுன்னா வெளில கிளம்பிட்டேன். இப்போ இதுதான் வந்து ஆர்ஏவுடைய ஹைலோ. இது ஓகேங்களா? இது 6.5 கேண்டில், இது வந்து 7.5 கேண்டில். இப்போ நேராக என்ன பண்ணுங்க, 5 நிமிஷத்துக்கு போயிடுங்க. 6.5 எதுக்கு நேரம் முடிஞ்சிக்குதுன்றதை பாருங்க. 7.5 இது வந்து 6.5 இந்த கேண்டில் ஸ்டார்ட் ஆகிருக்குது, நியூயார்க் ஓப்பனில் ஸ்டார்ட் ஆகிக்குது. இங்கே வந்து 19:30 இங்கே வந்து முடிஞ்சதுக்குது 7.5 கேண்டில் 1 ஹவருது. ஓகேங்களா? ஸோ இது முடிஞ்சிட்டு நேராக என்ன பண்ணிக்கிறான், கீழே வந்து 6.5 லோவை வந்து ஸ்வீப் அடிச்சிட்டான். ஆப்போசிட்டில் இங்கே பின்பாரும் வச்சிட்டான். ஓகேங்களா? நாங்கள் எல்லாம் இதில் போய்ட்டு என்ட்ரியும் போட்டோம், லைவில் தான் போட்டோம் நேற்று உட்காந்துக்கணும். ஆனால் மார்க்கெட்டு சம்டைம்ஸ் ட்விஸ்ட்டு கொடுக்கும், அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். இந்த இடத்துல லிக்விடியை மட்டும் கலெக்ட் பண்ணிக்கணும். சீஸ்டு பாயிண்ட்லேருந்து மார்க்கெட்டு கிளம்பிடுச்சு. நாங்கள் 10 ரூபா பெட் கூட கட்ட போனோம், அதுக்கான ப்ரூஃபும் எட்டுன்னு வரோம். இப்போ நான் 2 பேருக்கு 10 ரூபா அனுப்பிச்சும் விட்டேன் எங்கள் டீமுக்கு. இப்போ அங்கேருந்து இது போயின்னுக்கிறோம், இவ்வளோ தூரம் போய்க்கிறான் இல்லையா? இந்த ஹையை கட் பண்ணும்போது நீங்கள் வந்து ஒரு பார்சல் வந்து போட்டுக்கணும். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, ரொம்ப மாதத்துக்கு முன்னாடி நேற்று நடந்த மார்க்கெட்டு இது. நாங்கள் பிளான் பண்ண என்ட்ரி, பட் நாங்கள் கீழே வெள்ளிக்கிழமைன்றதுனால எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் வந்து போவான்னு நினச்சேன், பட் கீழே வரல. சிக்ஸ்டு பாயிண்ட்லேருந்தே மார்க்கெட் வந்து போயிடுச்சு. பட் ட்ரேட் இஸ் பாசிட்டிவ், ட்ரேட் இஸ் ப்ராஃபிட். போயிட்டு இங்கே ஒரு 50,000 ரூபாய் ரிஸ்க் வைக்கிறோம் அப்படின்னா 1:2 அடிக்கிறோன்னா 1 லட்ச ரூபாய் ப்ராஃபிட்டு. ஸ்டாண்டர்டாக ப்ராஃபிட் பண்ண முடியும் இதில், அதுதான் இங்கே மேட்டர். இதில் மற்ற ஸ்ட்ராட்டஜிஸ் மாதிரி இதுக்கு ரிஸ்க் ரிவார்டு 1% வை, 2% வை, 1/2% வை, 1/4% வச்சு 2 ரூபா லாஸ் வச்சு 4 ரூபா ப்ராஃபிட் பண்ணு, அந்த கதையெல்லாம் இல்லை. போய் ட்ரெயில் அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணுறீங்க, ட்ரேடு பண்ணுறீங்க, ஜெம்முன்னு அடுத்த 10 நிமிஷத்தில் வித்ட்ரா போட்டு ஜாலியாக செலவு பண்ணுறீங்க. ட்ரேடை முதல்ல ட்ரேடாக பண்ணணும். நிறைய வெள்ளக்காரனுங்க வந்து மண்டியில் விபதி அடிச்சுட்டு போயிடுறானுங்க, அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, போயிட்டு வேஸ்ட்டு.
பேசுகிற வேர்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் லோக்கலாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், அதையும் பார்த்துக்கோங்க. இல்லை நாங்கள் ரொம்ப டீசெண்டாக இருந்தால் தான் நாங்கள் இதை பார்ப்போம் அப்படின்னா மென்டர்ஷிப்பில் பார்ப்பீங்க நாங்கள் எப்படின்னு. ஆல்ரெடி ஒரு 1000 பீப்புள்ஸுக்கு மேலே ட்ரைன் பண்ணிட்டு தான் வந்திருக்கிறோம். ஓகேங்களா? என்னுடைய பழைய ரெக்கார்டிங் கோர்ஸ் எல்லாம் கூட இதில் இருக்கிற நிறைய பேர் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கம்மியா சொல்றீங்க ப்ரோ. ஏன் சொல்கிறேன்னா ஆமா நிறைய பேர் இது பண்றாங்க. ஓகே, ப்ரோ யூடியூப்ல வீடியோ ஷோ ஆல பாருங்க, பிக்சர் அண்ட் ஷோ பிக்சர். ஆகாது, ஷோ ஆகாது. அங்கே ஓபிஎஸ்ல இது பண்ண கனெக்ட் பண்ணல. ஓகே சரி, ஓகே, நம்ம மீட்டிங் முடிச்சிக்கலாம். பாய். வேற எதனா Okay. டீம்ல இருந்து பேச விரும்புறீங்களா அவங்க கிட்ட எல்லாம்? அவங்க இன்ட்ராக்ட் ஆகிற மாதிரி தெரியல ப்ரோ. சரி, ஓகே. நீங்க ஏதோ அன்மியூட் பண்ணி பேசினாங்கன்னா பேசலாம். ஓகே பேசுவாங்க கொஞ்சம் போகணும்ல ப்ரோ, கொஞ்சம் டைம் எடுக்கும். பேசுவாங்க. அவங்களே டிஸ்கார்டுக்குள்ள அவங்க ஃபேமிலி மாதிரி அவங்க வீடு மாதிரி இறங்கி பழக ஆரம்பிக்கும் போது தான் பேசுவாங்க. அது நாம் தான் அவங்களுக்கு வந்து கொடை பிடிக்கணும் கொஞ்சம் நேரத்துக்கு, ரெகுலர் அடிக்காம. ஓகே ஓகே ப்ரோ. சரி, ஓகே Okay. கைஸ். எவ்ரி வீக் ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜியோடு தான் வருவேன். அதில் உங்களுக்கு எது பெஸ்ட்டாக ஃபேவராக உங்களுக்கு ஃபீல் பண்ண வைக்குதோ அதை யூஸ் பண்ணி ப்ராஃபிட் பண்ணுங்க. ஸோ Every week எவ்ரி வீக்கெண்ட் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜிஸோடு நாங்கள் புதுசாக வந்துட்டே தான் இருப்போம். அண்ட் இது எல்லாமே நாங்கள் எங்கேயும் போய்ட்டு ஆட்டியை போட்டுன்னு வர்றதோ திருட்டுன்னு வர்றதெல்லாம் கிடையாது. நாங்களாக உட்காந்து ஏதோ ஒன்று ஒரு டீ உழப்பி கண்டுபிடிச்சி அதுக்கு ஒரு லாஜிக் செட் பண்ணி எட்டுனு நாங்கள் கனெக்ஷன் கொடுத்துட்ருக்குறோம். ஸோ அது மார்க்கெட்டில் அதே மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணி எங்களுக்கு காசு கொடுத்துட்ருக்குது. ஸோ எங்களோட சேர்ந்து நீங்களும் காசு சமாளிங்க. ஃப்ளோவாக எனக்கு பேச தரேனே ஃப்ளோவாக தான் பேசுகிறேன் நடங்குது. ஓகே, பாய். ஓகே ப்ரோ, பாய் ப்ரோ. ஸோ